தாமஸ் பிராங்கோ சார், நீங்க இந்த கோர்ட் ஆர்டர் நீங்க பார்த்திருப்பீங்க சார். நீங்களும் நிறைய நிகழ்ச்சிகள்ல இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் குறித்த எங்களோட விவாத நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கேற்றிருக்கிறீங்க சார். தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி சார், இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்டும் எடுக்கல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். என்ன உங்களுக்கு தோணுது சார்? தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியை பாராட்டுகிறேன். ஓகே. இந்த சட்டம் கொண்டு வந்தது 2022. அது அமுலாகிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது. ஓகே. நீங்களே சொன்னீங்க, ஒரு ஆளுநர் அதுக்கு அனுமதி கொடுக்கல, அவர் யாரெல்லாம் சந்திச்சாருன்னு. அவர் இங்க ஆளுநராக செயல்படல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அவராலையும் கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ திருப்பி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கி பெரும்பணக்காரர்கள் இதை வச்சு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கக்கூடிய. இதுல இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில்னு நான் ஏத்துக்கிடல. அழகா பொன்ராஜ் சார் சொன்னாரு, கேம் ஆஃப் ஃப்ராடுன்னு. இதுல வந்து நீங்களும் உங்களுடைய இளைய வயசுல பார்த்திருப்பீங்க, கிராமங்கள்ல லீவ் நாட்கள்ல இளைஞர்கள் அங்க எங்கேயாவது தென்னந்தோப்புல முந்திரி தோப்புல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இந்த ரெம்மி விளையாடுவாங்க. 10 பைசா 20 பைசா இந்த மாதிரி பைசா காயின்ஸ் வச்சுதான் விளையாடுவாங்க. அதுவே அந்த பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் இருந்தாருன்னு தெரிஞ்சாச்சுனாக்கி அவ்வளவு வரை எழுப்பி ஓடுவாங்க. ஏன்னா அரசாங்கம் சூதாட்டத்தை அப்படி கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது. இதுல நடக்கிறது முழுக்க முழுக்க சூதாட்டமே தவிர அதுக்கு ஸ்கில் கிடையாது. இதுல இன்னைக்கு இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணப்படுகிறது. அப்ப நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்கன்னாக்கி முதல்ல அது உங்களை வீண் பண்ற மாதிரி வாய்ப்பை காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பணம் நிறையாவது வந்துடுச்சுன்னும் போது நீங்க கூடுதலான பணத்தை போட்டு விளையாட ஆரம்பிப்பீங்க. கடைசியில் மொத்தமாக எல்லாத்தையும் இழந்து போவீங்க. சரி, இந்த சூதாட்டத்துல இழப்பு தான் எப்பவுமே நடக்குதே தவிர தற்காலிகமாக கொஞ்சம் கெயின் சில நேரங்கள்ல கிடைக்கலாம். அப்ப இதுல என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். சிபிஎம் ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க, அரசாங்கத்தை பாராட்டியதோட இதை முழுமையாக தடை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் கேம் பல இடங்கள்ல முழுமையாக செய்யப்பட்ட நாடுகளும் இருக்கிறது. அப்போ அதனால தமிழ்நாடு அரசு மீண்டும் பரிசீலனை செய்து அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அதுக்கு பவர் இருக்குன்னு எனக்கு தெரியல. மாநில அரசால அதை மட்டும் தடை செய்ய முடியுமா அப்படின்றது. ஆனா இந்தியாவில் இந்த மாதிரி ஆன்லைன் இந்த சூதாட்டம் தான், இது ஸ்கில் கிடையாது, இது கட்டாயமாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுல இந்த கேஒய்சி நாம இதெல்லாம் இது பண்ணிட்டு பண்றதுனால மட்டும் பெரிய கண்ட்ரோல்லாம் வச்சுக்க முடியாது. சார் சொன்ன மாதிரி மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கும். எப்படி 24 மணி நேரம் இதையே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு தெரியல. அதனால முழுமையாக தடை செய்வது நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து.